எள்ளு சட்னி இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு முதல்ல எள்ளை வறுப்போம். வெள்ளை எள்ளு இல்லைன்னா கருப்பு எள்ளு. வெள் எள்ளு நல்லா கொஞ்சம் வெடிக்கணும். இந்த மாதிரி வெடிச்ச உடனே சிம் பண்ணிட்டு இதை எடுத்துருக்கணும். இப்போ அதே வடச்சட்டியில கொஞ்சம் எண்ணெய் விட்டு அஞ்சு அஞ்சு வரமிளகா போட்டுப்போம். கூடவே ஒரு சின்ன வெங்காயம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சோண்டு புளி, ஒரு 2 கருவேப்பிலை போட்டுப்போம். கூடவே தேங்காய், ஒரு 2 துண்டு தேங்காயை நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் போட்டு இது இந்த மாதிரி வணங்கினோம்னா இதை ஆற வச்சு மிக்சியில போட்டு அரைச்சு நம்ம வறுத்து வச்ச எள்ளு அதெல்லாம் மிக்சி ஜார், நம்ம வறுத்து வச்சுக்க தேங்காய், இஞ்சி, புளி, வெங்காயம் இதெல்லாம் ஆறிட்டு இப்படியே போட்டு ஒரு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் போட்டுட்டு ஒரு சுத்து சுத்திட்டு இந்த அளவுக்கு அரைச்சோம்னா இதெல்லாம் தள்ளி விட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சோம். இந்த அளவுக்கு அரைச்சோம்னா கொஞ்சோண்டு வெல்லம், அப்பதான் அந்த இதோட கார்ப்பு தன்மை போகும், எள்ளோட தன்மை. அதுக்காண்டி இது நல்லா மசிஞ்சிடுச்சு. இதை ஒரு பவுல்ல மாத்திட்டு தாளிப்பு கொடுத்து இப்போ அந்த சட்னியை தாளிச்சிருவோம். அதுக்கு ஒரு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுவோம், நல்லெண்ணெய். ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சோம்னா ஒரு 1/4 டீஸ்பூன் உளுத்தம் உளுந்து இந்த மாதிரி செவந்தோம்னா ஒரு காஞ்ச மிளகாயை உடைச்சி வச்சிருக்கேன் 2, அதையும் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை இதை எடுத்து கொட்டிடணும். இதை தாளித்து சட்னியில கொட்டு. சூடான இட்லி மேலே இப்படி கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி ஊற்றி சாப்பிட்டா நல்லா இருக்கும். கெட்டியாக தான் பிடிக்கும்னா கொஞ்சம் கெட்டியாக வச்சு சாப்பிடும்.